கேரளா ஸ்டைல் இலை அடை. சுட சுட வாழை இலை மணத்தோட சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாவும் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். பூர்ணம் பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டா ஈரப்பதம் மாறையுமே இதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருவன வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூர்ணம் தயாராயிரும். இது நல்லா ஆறட்டும். இங்கே இன்னொரு பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பச்சை மாவு இல்லாமல் இந்தளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா வெந்நீர் தொளிச்சு கூட இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இதை இலையில தட்டி எடுக்கிறனால இலையை லைட்டாக அடுப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இலை கிழிஞ்சிராமல் இருக்கும். இந்தளவு மெல்லுசா தட்டினதுக்கு அப்புறமா நடுவில் பூரணத்தை வச்சு மூடிடுங்க. கூடவே ஓரமெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. இங்கே வெந்நீர் கொதிக்க ஆரம்பிக்கையுமே இது எல்லாத்தையுமே அடிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். சுட சுட வாழை இலை மணத்தோட கேரளா ஸ்பெஷல் இலை அடை தயாராகிருச்சு. என்ன மாதிரி உங்களுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.